பள்ளிகளில் மதிய உணவுடன் வழங்கப்பட்டு வந்த கடலை மிட்டாயை நிறுத்துவதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தைப் போன்று கர்நாடகாவில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஊட்டச்சத்துக்காக 1 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு மதிய உணவுடன் முட்டை வழங்கப்பட்டு வருகிறது. அதில் சில மாணவர்கள் முட்டை சாப்பிடாததால் அவர்களுக்கு கடலை மிட்டாய் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடலை மிட்டாயில் அதிகப்படியான சர்க்கரை மற்றும் கொழுப்பு இருப்பதாகவும் இதனால் மாணவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதிய உணவில் கடலை மிட்டாய் வழங்குவதை நிறுத்துவதாக அறிவித்துள்ள கர்நாடக அரசு அதற்கு பதிலாக வாழைப்பழம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் 55 லட்சம் மாணவர்கள் மதிய உணவு திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர். அதில் 8 லட்சம் பேருக்கு கடலை மிட்டாய் வழங்கப்பட்டு வந்தது. இனி அவர்களுக்கு வாழைப்பழம் வழங்கப்பட உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அடுத்த கட்ட நகர்வாக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது விஜயின் தமிழக வெற்றி கழகம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு அதற்கான பணிகளை தவிக தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் கட்சி உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணியில் விஜய் ஈடுபட்டுள்ளார். தேர்தல் வியூகங்களை அமைக்க அண்மையில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரிடமும் விஜய் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் முஸ்தபா, தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்துள்ளார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் இடம்பெறுவது குறித்தும் ஆலோசித்துள்ளனர். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் வாக்கு சேகரிக்கணும்னு நாங்கள் முடிவு செய்கிறோம். பாசிச பாஜகவை விஜய் எதிர்ப்பார் என்ற நம்பிக்கையில் விஜய்க்கு தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாக அவர் கூறினார். புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் 18 மாவட்ட விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரண நிதியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாயும், நெற்பயிர் மற்றும் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு 22,500 ரூபாய் வழங்கவும் ஆணையிட்டிருந்தார். அந்த வகையில் பெஞ்சல் புயலால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி 18 மாவட்டங்களில் பாதிப்பிற்குள்ளான 3.23 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 5,18,783 விவசாயிகள் பயனடையும் வகையில் 498 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிவாரணத் தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஓரிரு நாட்களில் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இங்க எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசும்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்களே இவை. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படாது என திட்டவட்டமாக கூறினார். 3வது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார். அதான் அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா இருக்கு. ஆனா இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக ஆளுங்கட்சியில அமைச்சர்களா இருக்கிறவங்க இல்ல இந்திய திணிக்கிறாங்க, மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி எந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕಣ್ಣ, ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ ಅಣ್ಣ, ಮೇರಕೋ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಚಾಯೆ, ಥೋड़ा सा कम शुगर ಚಾಯೆ ಮಾಡಿ ಅಣ್ಣ, ಹೇಳ போடுங்க. சாப்புன்னு பார்டரை தானா சாப்புன்னு தலைவா, போர்டை படிக்கணும் தலைவா. மேலும் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று 3வது மொழி படிப்பு மீதான ஆர்வம் தொடர்பாக கணக்கெடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். மார்ச் 1ஆம் தேதி முதல் மே மாதம் வரை கையெழுத்து இயக்கம் நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.